அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேர்ம் 2 தமிழ்ல இயல் 3 பார்க்குறோம். இயல் 3 வந்து நானிலம் படைத்தவன் முடியரசனோட கவிதை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த இது வந்து அடிக்கடி முடியரசனை பத்தின கொஸ்டின் வந்து எப்பயுமே டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி வரும். இதுல பாருங்க, கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பறித்தான், முக்குளித்தான், ஆலிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதுரா ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான், அஞ்சாமை மிக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்மளோட தமிழர்களை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். முடியரசனோட அந்த கவிதை, அதாவது நம்ம முன்னோர் நம்மளோட தமிழர்களை பத்தி அவ்வளவு அழகா சொல்லியிருக்கான். இவ்வளோ எல்லாம் இது பண்ணாங்க, ஆனா வந்து எது செய்யக்கூடாதோ அதை செய்ய மாட்டான், அஞ்சு விலக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முடியரசனோட இது கொஸ்டின்ஸ் வந்து எவ்ரி டைம் ஒன்ஸ் வந்து வரும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த சொல்லும் பொருளும் பாருங்க. மல்லெடுத்த, மல்னாலே வலிமை தெரியும், மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர். இந்த சமர் வந்து போர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சரிக்கு சமமா நின்று தானே போர் செய்வோம், சமர் போர். நல்கும் தரும், கழனி வயல், இது தெரிஞ்சதான் நமக்கு. மரம் வீரம், மர தமிழச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வீர தமிழச்சி. மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல், இது நமக்கு ஓரளவு தெரிஞ்சதுதான். அடுத்து பாருங்க, முடியரசனை பத்தின டீடைல்ஸ். நூல்வெளி, இது ரொம்ப முக்கியம். முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முடி சூட்டுறது யாரு? அரசன் தானே. யாருக்கு முடி சூட்டுவாங்க? அரசனுக்கு முடி சூட்டுவாங்க. அவரை நம்ம எப்படி சொல்லுவோம்? தொரை. அப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஆங்கிலேயர்களையும் இவங்களையும் சொல்லுவாங்க இல்லையா, அரசர் மாதிரி இருக்கிறவங்களையும் ஆளுமை பண்றவங்களையும் சொல்லுவாங்க இல்லையா, தொரைக்கு கோவம் வருது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப முடியரசன், முடிசூட்டக்கூடிய அரசனுக்கு வந்து துரைராசு. இந்த நூல்களை கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம். இத பாருங்க, திராவிட நாட்டின் வானம்பாடி. முடியரசனுக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அரசனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசன் வந்து அந்த நாட்டுல வானம்பாடி பறவை மாதிரி எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் போலாம், எங்க வேணாலும் சுத்தலாம். வானம்பாடி பறவை மாதிரி அவன் சுத்துவான். யாரு? முடியரசன் அந்த நாட்டுல. அடுத்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூல்ல தானே இது இடம்பெற்றிருக்குது. இது நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன் யாரு? முடியரசன் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நிலங்கள்லாம் படைச்சது வந்து இந்த மன்னன் முடியரசன், முடிசூடின அரசனு. அவன் தான் புதியதொரு விதியும் செய்வான். ரூல்ஸ் எல்லாம் போடுறது வந்து அரசன் தானே போடுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே லிங்க் பண்ணிக்கோங்க. முடியரசன் முடிசூட்டுறது வந்து தொரை வந்து தொடைக்கு இன்னைக்கு முடிசூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவன் நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் அவன் சுத்தலாம், வானம்பாடி பறவை மாதிரி. திராவிட நாட்டின் வானம்பாடி. அரசன் தான் வந்து ரூல்ஸ் எல்லாம் புதுசா போடுவான். நானிலம் படைக்கிறதுக்காக ரூல்ஸ் போடுறான் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நானிலம் படைத்தவனை கொண்டாந்து உள்ள வச்சிடலாம். அதுல பார்த்தாலே எல்லாமே தமிழர்கள். அப்ப நம்ம தமிழர்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. தமிழர்கள் அப்ப அப்படி இருந்தாங்க, அது மாதிரி அஞ்ச விலக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த பாட்டுல இருந்து அப்ப எடுத்து அந்த லைன் கொடுத்தாலும் முடியரசனை எடுத்துடலாம். அரசன் வந்து சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, துரைராசு இவரோட எழுதின நூல்கள் பாருங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவையா. இப்ப மன்னனுக்கு வந்து முடிசூட்டுற விழா நடக்கும்போது வீரமா வந்து பூங்கொத்து கொடுத்து அவரை பத்தின காவியம் பாடுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பூங்கொடி வந்து பரிசு பெற்ற நூல். இந்த வீரகாவியம், காவியப்பாவை, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூங்கொடி பூக்கொத்து கொடுத்து வீரமா காவியம் பாடுறாங்க மன்னனுக்கு முடிசூட்டு விழா. அப்பெல்லாம் நடக்கும் இல்லையா, அவரை பத்தி புகழ்ந்து பாட்டு பாடுறது அந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்துட்டா இருப்பாருங்க பாரதியார். பாரதியாருக்கு ஷார்ட்கட் தெரியும். யார் தான் நமக்கு ஷார்ட்கட்டு. வெள்ளி பனிமலையின் மீது யாரு உலாவுறது, மேலை கடல் முழுவதும் யாரு கப்பல் விடுறது, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் யாருக்கு வேணும்? காவிரி வெற்றிலை யாருக்கு வேணும்? சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். யாருக்கு பரிசளிக்கிறது? ஓகேவா? படிக்கும் போதே இப்படியே படிச்சிருங்க.
வெள்ளி பனிமலையின் மீது யார் உலாவுறது, மேலை கடல் முழுவதும் யார் கப்பல் விடுறது, இப்படியே படிங்க. இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த லைன் மறக்காது. பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் குழப்பம் வராது ஒரு காலமும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒன் வேர்டு படிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, கடலோடு விளையாடு. இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்ல அதிகமான வாய்ப்பு இருக்குப்பா. மேட்ச் த ஃபாலோவிங்ல அதிகமான வாய்ப்பு இருக்கு. வெடிவெள்ளி நம்பிளக்கு, விரிகடலே பள்ளிக்கூடம் வந்ததை பாருங்களேன். விடிவெள்ளி அப்படிங்கறது அந்த நட்சத்திரம் அதுல குறிப்பாங்க, அது விளக்கு. விரி கடல் வந்து பள்ளிக்கூடம், கடலை வந்து பள்ளிக்கூடம்னு சொல்றாங்க. கடலு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வந்து கடல்ல விளையாடுறோம் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அலை நம் தோழன், அலை வந்து நம்மளை தழுவிட்டு போகும். தோழன் அதே மாதிரி நம்ம தோல்ல கை போட்டு எடுப்பான்ல, நண்பேண்டா, அதை ஞாபகம் வைங்க. அலை வந்து நம் தோழன். அடுத்து வந்து மேகம் குடை. நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மேகம் வந்து மலைக்கு பக்கத்துல பார்க்கும்போது அப்படியே போத்துன மாதிரி கொடை மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்து வந்து மணல் பஞ்சு மெத்த, மணல்ல உட்காந்தா பஞ்சு பஞ்சுன்னு தானப்பா இருக்கும். அதே மாதிரி இடி காணும் கூத்து, டொமு டொமுன்னு இடிச்சா அந்த இடியே வந்து கண்டினியூஸா விழுந்தா கூத்து காட்டுற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. புயல் நம் ஊஞ்சல். இப்போ ஒண்ணும் இல்ல, மரத்துல உட்காந்துருக்கீங்க, புயல் அடிக்குது, அப்ப ஊஞ்சல் ஆடுற மாதிரி தானே இருக்கும், முன்னாடி பின்னாடி போயிட்டு. அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பனிமூட்டம் உடல் போர்வை. ஏற்கனவே நம்ம இதுக்கும் குழப்பிடாதீங்க. மேகம் வந்து அப்படியே கீழே வந்து தனஞ்சு கொடை மாதிரி இருக்கும். ஆனா பனிமூட்டம் வந்து அப்படியே போத்துன மாதிரி இருக்கும், எங்கும் தரை வரைக்கும் அப்படியே சூழ்ந்திருக்கும். ஸோ அதனால போர்வை. காயும் கதிர்ச்சுடர் வந்து கூரை. காயும் கதிர்ச்சுடர் அந்த கூரையை வந்து நல்லா சுட்டு எரிக்குது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கூரையை வந்து சுட்டு எரிக்குது. கட்டுமரம் வாழும் வீடு. நிறைய பேர் இந்த கப்பல்ல போறவங்க கட்டுமரத்திலே படுத்து தூங்கிடுவாங்க, கட்டுமரத்திலே சாப்பிடுவாங்க, கட்டுமரத்திலே இருப்பாங்க. ஸோ வந்து கட்டுமரம் வாழும் வீடு. மின்னல் வரி அரிச்சுவடி. கோடு கோடா போகும்ல, இப்ப நம்ம படிக்கும்போது ஏதோ சுவடி புக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி தானே படிக்கிறோம். அப்ப மின்னல் வரி அரிச்சுவடி. பிடிக்கும் மீன்கள் நம் பொருட்கள். ஆமா, எதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதோ கடல்ல அதெல்லாம் அவங்களோட பொருட்கள். அப்ப மீன் பிடிச்சா அது அவங்களுக்கு பொருட்கள், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முழு நிலவே கண்ணாடி. நிலவு நைட்டு பாத்தீங்கன்னா அதுல நிறைய தெரியும், கண்ணாடி மாதிரி நிறைய உருவம் அப்படி இப்படின்னு தெரியும். முழு நிலவு கண்ணாடி. மூச்சடைக்கும் நீச்சல் யோகம். அந்த யோகா பண்றாங்க இல்லையா, நீச்சல் சொல்ல போனா ஒரு வகையான யோகா தான், உடற்பயிற்சி தான், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழும் தலைவன் பெருவானம். ஆமா, அவங்க வானத்தை தான் வேண்டிக்கிட்டு போவாங்க, மழையெல்லாம் வந்துடக்கூடாது, புயல்லாம் வந்துடக்கூடாது அப்படி. அதே மாதிரி துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா. இது வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டார் கொடுத்தாலே ரொம்ப முக்கியம், அது மனப்பாட பாட்டு தான். ஸோ அதனால இதுல இருந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அந்த இது பொருள் வந்து பெரியதில்லை, இதை வந்து நம்ம அங்கேயே பார்த்துட்டோம், பாடலோட பொருள் அதிலே ஓப்பனா இருக்கு. இங்க பாருங்க, நெய்தல் திணை. நெய்தல் திணை நம்ம தெரியும், கடலும் கடல் சார்ந்த இளமும். மக்கள் வந்து பரதவர் பரத்தியர், அது ஓகே, பரதவர் பரத்தியர். அடுத்து பாருங்க, தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல், இது நல்லா தெரியும். பூ தாளம்பூ. தாளம்பூவை நெய்யிறாங்க, தாளம்பூவை நெய்யிறாங்க, அதாவது கட்டுறத சொல்லுவோம் இல்லையா, நெய்யிறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, தாளம்பூ. அடுத்து பாருங்க, இந்த வாய் வழியா பாடுற பாடல், அதனால இதை வந்து வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது வந்து இந்த தாலாட்டு பாடல் மாதிரி தான் இதுவும் வரும். நாட்டுப்புற பாடல்களை ஓரளவு வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, எல்லா தொழில் பாடல்களும், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள், இது எல்லாமே வந்து இந்த நாட்டுப்புற பாடல்ல தான் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொகுத்தது வந்து சு சக்திவேல், அதாவது நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்குது. இதை தொகுத்தவர் தான், எழுதினவர் கிடையாது, இவரு தொகுத்தவர் சு சக்திவேல். இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நாட்டுப்புறங்கள்ல வந்து இந்த முருகனுக்கு இதெல்லாம் தூக்கிக்கிட்டு, காவடி எல்லாம் தூக்கிக்கிட்டு ஆடுவாங்கல்ல, அதுவுமே ஒரு நாட்டுப்புற நடனம் தானே. அப்ப அந்த சக்திவேல்ங்கிறது முருகனோட ஒரு பேர் தானே, சக்தி கொடு அப்படி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்திவேல் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்திருக்காரு, அதுலதான் அந்த நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒன்வேர்டு இல்ல, இந்த பொறுத்துக்க பாருங்க, இது கண்டிப்பா வாண்டட், பின்னாடி வேற கொடுத்துருக்கான். ஸோ வாண்டட். வெடிவெள்ளி என்ன பார்த்தோம், விளக்கு. மணல் என்ன, மணல் எல்லாம் மெத்து மெத்துன்னு இருக்கும், பஞ்சு மெத்த. புயல் என்ன, ஊஞ்சல், மரக்கிளையில உட்காந்துரு புயல் ஊஞ்சலா முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும். பனிமூட்டை எப்படி இருக்கும், போர்வை மாதிரி இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, வணிகம். இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். முன்னாடி பாருங்க, பண்டமாற்று வணிகம் செஞ்சிருக்காங்க.
பண்டமாற்று வணிகம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு பாருங்க, நெல்லை கொடுத்து உப்பை வாங்கியிருப்பாங்க. நெல்லை கொடுத்து நல்லது நல்லது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லை கொடுத்து உப்பை வாங்கியிருப்பாங்க. ஆட்டோட பாலை கொடுத்து தானியத்தை வாங்கியிருப்பாங்க. பாலை கொடுத்து தானியம், நெல்லை கொடுத்து உப்பு. ஓகேவா? நெல்லு சொத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தானியம் அப்படிங்கிறதுக்கு பொருள் அதாவது அந்த பாத்திரம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு தெரியுமா? தானியத்தை இறக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணத்துல பார்ப்போம். அது மாதிரி பாலை ஒரு தானியத்துல தான் வாங்கிட்டு வரோம். ஒரு பொருள், ஒரு சட்டி, ஒரு பொருள், ஒரு இது, அந்த கப்பு, பால் சட்டி, அந்த மாதிரி இதுல தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லுக்கு உப்பு, தானியத்துக்கு ஆட்டோட பால் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, வணிகத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். நமக்கு தெரியும் தரைவழி வணிகம்னா எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அந்த தரையிலே போறது. நீர்வழி வணிகம் நம்ம கப்பல் மூலியமா, கடல் மூலியமா, இல்ல சாதாரண படகு மூலியமா இந்த மாதிரி போறது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இது மாதிரி வணிகம் செய்யற குழுவுக்கு வணிக சாத்து அப்படிங்கிற பொருள் இருக்கு. வணிகம் செய்யற குழுவுக்கு வணிக சாத்து. இது ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வணிக சாத்து, வணிக குழுவை வணிக சாத்து அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், இந்த துறைமுக நகரங்களை பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. துறைமுக நகரத்தை இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த பாக்ஸ்குள்ள இருக்கு இல்லையா, இது கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. இது என்னங்கன்னா வெண்ணல் நற்றிணை. இதுக்கு லிங்க் பண்ணிக்கங்க. நெல்லு நற்றிணை. நாத்து ஞாபகம் இருக்கா? நெல்லு நாத்து, அதை மைண்ட்ல வச்சு நெல்லு நற்றிணை இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணுங்க. பாலோடு கூலோடு பெயரும். பாலு கூழு ரெண்டுமே குட்டி சட்டியில தான் தருவாங்க. அந்த சின்ன சட்டி, குறுகிய சட்டி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகை மோஸ்ட்லி குறுந்தொகைக்கு நான் வச்சிருக்க ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இந்த குட்டி சட்டி அப்படிதான் ஞாபகம் வரும். சின்ன சட்டி, சின்ன அந்த பாத்திரம், குட்டி பாத்திரம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பொன்னோடு கரியோடு பெறும். கரினா மிளகு. ஓகேவா? இது ரொம்ப அதிகமா இல்ல, அதாவது மிளகுக்கு தங்கமா. ஸோ அப்ப எவ்வளவு அதிகம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகம்னா அகநானூறு. பொன்னோடு கரியோடு பெயரும், அதுக்கு அகநானூறு. ஓகேவா? அடுத்து தலை சிறந்த துறைமுகமா பூம்புகார்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகமா, இது ரொம்ப முக்கியம். பூம்புகார். இதை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்றும் பெருசு இல்ல. தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது ஒன்றும் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஏற்றுமதி இறக்குமதி. பாருங்களேன், என்னென்ன பொருள் ஏற்றுமதி ஆணுச்சு, என்னென்ன பொருள் இறக்குமதி ஆணுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. தமிழ்நாட்டுல இருந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இது பிற நாட்டுக்கு ஏற்றுமதி. அதுவே சீனாவுல இருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு. ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டா இன்னொன்னு எடுத்துடலாம். இப்ப இந்த ரெண்டு தானே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து என்ன போனுச்சு, சீனால இருந்து என்ன வந்துச்சு, இதுதானே நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டா அப்படின்னா இன்னொன்னு எடுத்துடலாம். அப்ப ஒன்ன ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இந்த கண்ணாடி, கற்பூரம், பட்டுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன இது வச்சுக்கலாம் அப்படின்னா, கண்ணாடி கக்கப்போ அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா. கக்கப்போ அப்படின்னு சொல்லுவான்ல, அதாவது இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியில அவன் வடிவேல் சொல்லுவானே கக்கப்போ அப்படி சொல்லுவான் இல்லையா. அது எனக்கு சரியா வரல. அந்த கக்கப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணாடி, கற்பூரம், பட்டு, அந்த பூங்கிறத பானே வச்சுக்கோங்க. கண்ணாடி, கற்பூரம், பட்டு இது சீனால இருந்து இறக்குமதி செய்யறாங்க. அரேபியா குதிரை நம்ம சொல்லி பழகிட்டோம். அரேபியால இருந்து குதிரை. அடுத்து பாருங்க, திருக்குறள். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின் அப்படின்னு இருக்கு இல்லையா, திருக்குறள் அது. அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், பட்டினப்பாலை. அதாவது நடுவுல என்னப்பா இருக்கு, வயிறு தானே இருக்கு. அந்த நெஞ்சுக்கும் கீழே காலுக்கும் இடையில வயிறுல என்ன இருக்குது, நடுவுல வயிறு இருக்கு. அந்த வயிறு பட்னியா கிடக்குது அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், அதாவது நடு பாட்டு நம்ம வயிறு பட்டினியா கிடக்கு. பட்டினப்பாலை, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு வந்துட்டாலே பட்டினப்பாலை அப்படின்னு எடுத்துருங்க. அடுத்து பாருங்க, இணையவழி வணிகம். இப்பெல்லாம் நம்ம இணையவழியில வணிகம் செய்யறோம் அப்படின்றது இதுல பெரிய கொஸ்டின்ஸ் இல்ல. கீழே பாருங்க, பட்டினப்பாலையில இருந்து இன்னொரு ஒரு நூல் இது லைன் கொடுத்துருக்காங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. பட்டினப்பாலை. பட்னியா இருக்கிற சமயத்துல
ரொம்பவும் சாப்பிட முடியாது, அதே சமயம் கொஞ்சமாவும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு கால் கோடாமை சான்றோருக்கு அணி. இது திருக்குறள். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வேர்டு பெரிய லெவல்ல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கஷ்டமானதெல்லாம் இல்லை. அடுத்து பாருங்க, உழைப்பே மூலதனம்னு ஒரு சின்ன துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு லைன் வரும். ஔவையாரோட பொன்மொழி ஒண்ணு கொடுத்துருப்பான், அறிவுரை. அதாவது பாடுபட்டிய பணத்தை புதைத்து வைக்காது. இது வந்து அறிவுரைன்னு இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொட்டேஷன்ல கொடுத்துருக்கு இல்லையா, இது ஒரு இம்பார்ட்டன்ட். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லைன், ஔவையாரோடது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து இலக்கணம் தனியா ஒரு பார்ட்டா பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் சொல்ல சொல்ல அந்த இடத்துல தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சுத்தமா மறந்துடும். படிக்கும்போது அந்த எழுதி வச்ச ஷார்ட்கட்டோட சேர்த்து படிங்க. பண்டம் கமாடிட்டி. ஓகேவா? பண்டம் கமாடிட்டி. அந்த பண்டி பயில அப்படிலாம் சொல்லுவோம்ல, அப்ப ரொம்ப பண்டியா இருக்க, குளிக்கலையா, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. இந்த பண்டையும் லாஸ்ட்ல உள்ள இந்த இதையும் லிங்க் பண்ணிக்கோங்க. பண்டம் கமாடிட்டி. எது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், ஓரளவு தெரிஞ்சதுதான் இது. அடுத்து பாருங்க, பயணப்படகுகள் பெர்ரிஸ் அப்படின்னு இருக்கா. பாரிஸ்க்கு போறேன்ப்பா பயணம் பண்ணி அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பயணப்படகுகள், அது படகுல பயணம் பண்ணி பாரிஸ் போறேன் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், ரொம்ப ஹெட்வெயிட்டா இருக்காங்கப்பா அவங்க பாரம்பரியம் பெருசுன்னு, அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நுகர்வோர் கன்சியூமர், இது நமக்கு நல்லா தெரிஞ்சது. கடற்பயணம் வாயேஜ், கடற்பயணம் வர்றியா, கடற்பயணத்துக்கு வாரியா அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் முனைவர் என்டர்பிரனர், இது நல்லா தெரிஞ்சது நமக்கு. கலப்படம் அடல்ட்ரேஷன், இது வந்து இங்க பாருங்களேன், கலப்படம். அடல்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எதையுமே நம்ம போய் கலக்க முடியாது. அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான், நம்ம எதுவும் பேசி அவங்கள குழப்பவே முடியாது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அடல்ட்ரேஷன். அடுத்து பாருங்க, வணிகர் மெர்ச்சன்ட். வணிகம் வந்து மேற்கொண்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெர்ச்சன்ட் நிறைய வந்து மெர்ச் பண்ணி அவங்க வந்து அதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. வணிகம் செய்யறவங்க ஒரு தடவை ஸ்டாப் ஆயிட மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இந்த டேர்மோட இந்த இயல் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.